Hello guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட் இருக்குது, நான் அப்படியே போகும்போது நான் சொல்கிறேன். கொஞ்சம் வெதரும் நல்லா இருக்குது, சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த அப்டேட்டை சொல்லிடலாம். ஆல்ரெடி தம்ப்லைன் போட்டிருப்பேன், இல்லைனா டைட்டில் தான் போட்டிருப்பேன். ஸோ என்ன கதைன்னா, ரொம்ப நாளாக வந்து கோப்ரோ வாங்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து இந்த கேமரா வாங்கினான், டிஜே கேமரா வாங்கினான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் மைக் வந்து எனேபிள் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கோப்ரோ வாங்கிட்டு அதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி அப்படி இருக்காது, அப்படியே ஜாக் வந்து சொருவி யூஸ் பண்ணலாம். அது எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தெரில. ஃபஸ்ட்டு சிக்கும் வண்டி எடுக்கிறாங்க. ஸோ பீச் ரோடுக்காக போயிடலாம், கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட், டிராஃபிக் மட்டும் இல்லாமல் இருந்தால் சரி. அண்டு இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் போடணுன்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு ஒரு டைட்டிலும் அப்புறம் ஒரு எண்டு கார்டு, இது ரெண்டு மட்டும் போட்டு வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் அவங்களை அசிங்கமாக திட்டக்கூடாது. வாயை திறந்துட்டாலே அவ்வளோதான், எடிட்டிங் வேலை வச்சுருவாங்க. எப்படி ஓட்டுன்னு போகிறாம பாருங்க வேறு கார். ஸ்லோ பண்ணி வா. ஸ்லோவாக வட்டம் வருன்னா அவ்வளோ அவசரமும் போனோட பரவாயில்ல. இறப் எடிட் பண்ண வச்சிருவான் போல. இது என்ன அவனை சொல்லின்னா இருக்கு. அந்த சிக்னல் கட்டு மட்டும் கட் பண்ணிருவேன். தயிர் வந்து ஒரு கை கட்டுறாரு, அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. எடிட்டிங் பண்ண வேண்டியது தான். கல்ல நீ ரைட்டில் மிக நான் லெஃப்டில் அமுக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் காமாக இருக்குது. அவன் விட்டு தள்ளுங்க, நம்ம பார்க்கலாம். அவன் பைத்தியக்காரன், அவனு சொல்லி என்ன இருக்குது, சிஸ்டம் அப்படி இருக்குது. ஸோ அதான் அந்த வந்து கோப்ரோவில் வந்து அந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பட்டு நம்ம ஒயர்லெஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போது ஹோலி லேண்டு எடுத்திங்கன்னா அது டைப் சியில் வரும். டைப் சி வந்து இதில் கோப்ரோ வந்து ஹீரோ 11 அதான் ஹீரோ 10 ஹீரோ 11 எனக்கு தெரிஞ்சு
11லேருந்து தான் யூஎஸ்பி இருக்கா என்னன்னு தெரில. நான் 10 பார்த்ததில்ல, பட் 7, 9லாம் பார்த்துருக்கேன். யூஎஸ்பி மட்டும் தான் இருக்கும். அந்த யூஎஸ்பியில் வந்து டைரெக்டாக வந்து ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு அடாப்டர் வந்து ஒரு 4800 நினைக்கிறேன் அந்த அடாப்டர். இப்போ தான் சாப்பிட்டேன், நல்லா ஏப்பம் வருது, ஜீரணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடாப்டர் வந்து ஒரு 4800. நீங்கள் நார்மலாக ஒரு மைக்கு நல்ல மைக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 4000 மேலே வரும். இப்போ நான் வாங்கியிருக்க மைக்கே வந்து பார்த்திங்கன்னா கோடெக்ஸ் மைக்கு, அதுவே வந்து 5000 சில்லற ஏதோ அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் நான் வந்து ஒரு கடையில் வாங்கினேன், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் கீழே கடை லிங்க் போட்டு விட்றேன். அப்புறம் மைக்கோட ரிவ்யூஸ் வேணும்னா சொல்லுங்கள், போட்டு விட்றேன். எப்படி கனெக்ட் பண்ணேன்னு தெரியணுன்னா சொல்லுங்கள், அதுக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேங்க எப்படி கனெக்ட் பண்ணேன்னு. ஆனால் கச்சா முச்சான்னு இருக்குது, அதுதான் ஒரு கடுப்பே இதில். நீங்கள் 4000 சில்லற இதை கொடுத்து அடாப்டர் வாங்கிட்டு திருப்பி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் மைக் வாங்கணும். அதனால் இவங்க என்ன பண்ணுறான்னா, அதுக்குன்னு தனியாக வந்து மீடியா மோட்னு ஒன்று இருக்குது. அந்த மீடியா மோடு போட்டிங்கன்னா மைக் வந்து அதுலேயே இன்பில்ட் மைக் வந்துடுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 7000 அந்த ரேஞ்சில் வருது. 6,000 to 8,000 ரேஞ்சில் அது வரும். அது ஒரு அமௌண்ட்டு. இது எல்லாமே சேர்த்தா கோப்ரோ கேமரா வந்து DJI கேமராவோட ரேட்டு கம்மி தான். ஆனால் DJI கேமராவில் யூஸ் பண்ண முடியுது. ஒயர்லெஸ் கேமரா, ஒயர்லெஸ் மைக் வந்து யூஸ் பண்ண முடியுது. இதுக்கு வாங்குகிற அடாப்டர் காசு மிச்சம், மீடியா மோடு வாங்கினா மீடியா மோடு காசு வாங்குற மிச்சம். இந்த காசை வந்து மேட்ச் பண்ணாலே கிட்டத்தட்ட கோப்ரோவும் DJIயும் ஒரே ரேட்டு வந்துடும். இருங்க, சிக்னல் மூடிட்டோம். சிம்சன் கிளைமேட் வர ஸோ நான் எதுக்கு இந்த மைக்கு வாங்கினேன்னா, DJIயில் வந்து ஒயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நான் வந்து நிறைய வீடியோ வந்து இப்போ ஃபாரினில் அப்ராடில் எங்கன்னா வருது, யாருன்னா வீடியோ போடுறாங்கன்னா எல்லாருமே வந்து ஒயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பைக்கு எஃபெக்ட் வரதுக்கு. அதை லாஸ்ட் வீடியோ கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன், மைக்கை எடுத்து எக்ஸாஸ்ட் கிட்ட வச்சு போட்டிருப்பேன். பட் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டதுனால வெறும் கிட்ட இருக்க சவுண்டு மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிச்சது. ப்ளஸ் வந்து காற்று சவுண்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதை. இப்போ வந்து வாய்ஸ் வந்து எப்படி மைக் கேமரா உள்ள வச்சுருக்கேன், வாய்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் அப்படியே வந்து அந்த கோப்ரோ வாங்கி கஷ்டப்படுற ஒரு அனுபவத்தை அப்படியே ஷேர் பண்ணிடலாம், அப்படியும் ஒரு வீடியோ போட்டுடலாம். வெயிட் வழியே விட மாட்டான். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு பக்காவா. ஐயோ வர்ற மாதிரி அப்படியே மாறிட்டே போகிறான். எங்கேயோ மழை பெய்யுது.
இடியும் மின்னலும் கூடிய மழை கூடிய விரைவில் பெய்ய காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கோப்ரோ வாங்குறீங்கன்னா யோசிச்சு வாங்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒயர் மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒயர் மைக் இஸ் த பெஸ்ட் வே டு மோட்டோ vlog. ஒயர்லெஸ் விட ஒயர் மைக் தான் வந்து பெஸ்ட்டு ஃபார் மோட்டோ vlog. நீங்கள் சும்மா வந்து ரஃபாக எடுக்கிறீங்க, நீங்கள் பேச மாட்டீங்க, சினிமாட்டிக் வீடியோ எடுக்க போகிறீங்க, வேறு ரைட் மோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒயர்லெஸ் வாங்கிக்கலாம். பட் கோப்ரோ வாங்கிட்டு நீங்கள் ஒயர்லெஸ் போட முடியாது, கஷ்டப்பட முடியாது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் வெறும் vlog மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோப்ரோ வாங்கிக்கோங்க. கோப்ரோ வாங்கி ஒயர் மைக்கு போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் சினிமாட்டிக்காகவும் எடுப்பேன், நான் வந்து கண்டென்ட் ரீல்ஸ் மட்டும் தான் போடுவேன்னா கோ ஃபார் DJI பிராண்ட். செமையாக இருக்கு. இடி இடிக்குது. நான் அடிச்ச அடி என்ன அது, ஏன் அடிச்சு பொறிக்கிளம்பு. நம்மளுக்கு டைலாக்லாம் வராதுப்பா. மழை ஸ்டார்ட் ஆக போகுது, தூருது, அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டணும். இடி இடிக்குது. யாரோ ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணுறாங்க. உஸ் தட்? இடி இடிக்கிறது தெரியுதானு தெரில உங்களுக்கு. நான் வேறு இப்போது